என்ன விட வயசுல பெரியவங்க, நீங்க போய் என் கால்ல விழலாமா? மனுஷங்கன்னா வயசு வித்தியாசம் பார்க்கலாம். நீங்க என் மானத்தை காப்பாத்தின குலசாமி, கால்ல விழுறதுல தப்பே இல்ல சார். மயிலு, என்ன மயில் இதெல்லாம்? நான் செஞ்சது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் ஏன் இவங்க இவ்வளவு எமோஷனா ரியாக்ட் பண்றாங்க? நான் இன்னைக்கு உங்க முன்னால உயிரோட நின்னு பேசிட்டு இருக்க காரணமே நீங்க தான் சார். பசியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பிடி சோறு கொடுத்தா அதோட மதிப்பு என்னன்னு வாங்குறவங்களுக்கு தான் தெரியும், கொடுக்கறவங்களுக்கு தெரியாது சார். எங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் நீங்க செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு புரியும். வசதி இல்லைனாலும் இந்த ஊர்ல நாங்க மானு மரியாதையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். எங்க வறுமையை யாரு வேணாலும் கேலி பண்ணலாம், ஆனா எங்க வாழ்க்கையை பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசிட முடியாது. அந்த அளவுக்கு அம்மா எங்களை கட்டுப்பாடா வளர்த்திருக்காங்க சார். ஆனா அன்னைக்கு நான் செஞ்ச தப்பால அம்மா ஊருக்காரங்க முன்னால கோணி குறுகி நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் கோபியோட தான் பேசிட்டு இருந்தேன்றத யாருமே நம்பல. ஒழுக்கம் கெட்டவனு என் மேல முத்திர குத்ததான் எல்லாருமே தயாரா இருந்தாங்க. சரியான நேரத்துல நீங்க மட்டும் வரலனா அதான் சார் நடந்திருக்கும். ஊரே கூடி நின்னு எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இருக்கும். எங்க அம்மாவோட வளர்ப்ப பத்தி தப்பா பேசிருப்பாங்க. அந்த அவமானம் தாங்காம நாங்க குடும்பத்தோட மருந்த குடிச்சு செத்துருப்போம் சார். மலர், முடிஞ்சு போன விஷயம் எல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்துச்சு, அதுதான் உங்களை காப்பாத்துச்சே தவிர நான் எதுவும் பெருசா பண்ணவே இல்லை. இல்ல சார், நீங்க நினைச்சிருந்தா உங்க சொந்தக்காரங்களுக்கு ஆதரவா பேசிருக்கலாம், அவங்க சொல்றதையே நீங்க நம்பியிருக்கலாம். ஆனா நீங்க எங்களை நம்புனீங்க, எங்களுக்காக அவர்கிட்ட சண்டை கூட போட்டீங்க. ஊர்க்காரங்க கூட இதெல்லாம் செய்யல சார். நீங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் சார் எங்க உசிரையும் மானத்தையும் காப்பாத்துச்சு. எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த நன்றியை எங்களால தீர்க்கவே முடியாது. மயிலு, போதும் மயிலு, இந்த மாதிரி நன்றி சொல்லி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. ஆக்சுவலா மலர் கோபி கல்யாணத்துல இவ்வளவு குழப்பம் வந்திருக்கவே கூடாது. இவங்க லவ் பண்றது தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தான் வச்சிருக்கணும். உங்களுக்கு வசதியும் அந்தஸ்தும் இல்லைங்கிறதுனாலதான் மாமாவால இதை ஏத்துக்கவே முடியல. பணக்காரங்க தான் வசதி, வசதி இல்லாதவங்க மட்டும்னு எல்லாருக்குமே இங்க ஒரு பொது புத்தி இருக்கு. அந்த பொது புத்தி தான் இங்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம். முதல்ல அதை உடைக்கணும் மயில. மாப்ள, சிறப்பான சித்தாந்தத்தை பேசிட்டு இருக்க. கண்டினியூ கண்டினியூ. இன்னொரு சிக்கல் என்ன தெரியுமா மயில? இங்க தேவைக்கு அதிகமா ஒருத்தங்கிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. மேட்ல இருக்கிறத பள்ளத்துல தூக்கி போட்டா ரெண்டுத்திலுமே சமமாயிடும் இல்ல? அதத்தான் இந்த அரசாங்கம் செய்யணும். ஜீவா, கவர்மெண்டால என்னடா செய்ய முடியும்? ஒவ்வொரு மனுஷனும் அவனா திருந்தினாதான்டா உண்டு. இல்லடா, கவர்மெண்ட் நினைச்சா ஒரே சட்டத்தால தனி மனுஷனை திருத்த முடியும்டா. பணம் இருக்கிறவங்க இன்னொரு பணக்காரங்க கூட சம்மந்தம் வச்சுக்க கூடாது. வசதி இல்லாத ஒரு குடும்பத்துலதான் பொண்ணையோ பையனையோ எடுக்கணும்னு ஒரு ரூல் கொண்டு வரணும்.
அப்பதான் இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னொரு வழி இருக்கு மாப்ள. எல்லாரோட மனசும் உன்னோட மனசு மாதிரி மாறிட்டாலே போதும். தேங்க்ஸ் மச்சான். நீங்க சொல்றது உண்மைதான் ரவி அண்ணா. சார் மாதிரி எல்லாருமே இருந்துட்டா பிரச்சனையே இல்ல. மயிலு, திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? போதும், இந்த டாபிக்கை இதோட முடிச்சுக்கலாமா? ப்ளீஸ் மயிலு. சரிங்க சார், நேரம் ஆயிடுச்சு. அம்மா தேடுவாங்க, நாங்க கிளம்புறோம். ஓகே மலர், நீங்க தைரியமாவும் நம்பிக்கையாவும் இருங்க, சரியா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன், சரியா? ரொம்ப நன்றி சார். வரோம். வரோம் சார். சரி மலர். வரேன். மாமா, உங்களை மாமான்னு கூப்பிடலாம்ல? தாராளமா கூப்பிடலாம். ஏய், என்ன பண்ற? ஏய், வீடியோ எடுத்தியா? ஒழுங்கா சொல்லு. போன குடி, போன குடி, இல்லனா தொலைச்சிருவேன். ஏய், போன தரல, என்ன பண்றேன்னு பாரு. குடி. ஏய், குடி. ஏய், Hey! 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 Nilri! Hey! Nilri! Hey! Hey! Nilri! Hey! Phone கூட்டு போடி. Hey! என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் முந்தி மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப மொத்தமா மாறிட்டேன், தெரிஞ்சிட்டேன். இப்ப எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் முந்தி எப்படி இருந்தேனோ உன் அக்காவுக்கு தெரியும். இப்ப எப்படி இருக்கேங்கிறதும் உன் அக்காவுக்கு தெரியும். மாமா, இந்த படம் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. அது உன்னோட போன்ல இருக்கிற அந்த வீடியோ, அதை கொடுத்துறேன். வீடியோவா? எந்த வீடியோ மாமா? இங்க பாரு, விளையாடாத. என்கிட்ட கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அதை delete பண்ணிட்டு போதும். மாமா, எனக்கு சுத்தமா புரியல. நீங்க எந்த வீடியோவை சொல்றீங்க? அன்னைக்கு எஸ்டேட்குள்ள என்னை வீடியோ எடுத்தல, நான் கூட அதை கொடுத்துருன்னு துரத்துனேன்ல. ஏய், போன குடி. ஏய், குடி. ஓ, அதுவா? அதே நெட்ல போட்டேன். ஏகப்பட்ட லைக்ஸ் தெரியுமா? நெட்ல போட்டியா? ஆமா, அது பயங்கர வைரல். அந்த வீடியோ வந்த பிறகு எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்தாங்க தெரியுமா?
என்ன மாமா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? ஆமா, அந்த வீடியோ எதுக்கு நெட்ல போட்ட? மாமா நான் பாடின பாட்டை நெட்ல போட்டேன், அதுக்கு நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? நீ பாடின பாட்டா? ஆமா, அப்போ நீ என்ன எடுத்த வீடியோ? நான் எங்க உங்களை வீடியோ எடுத்தேன்? ஓ, அது சரி. அப்புறம் எதுக்கு ஓடுன? எஸ்டேட்குள்ள வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு நீங்க என்ன துரத்துனீங்க, நான் ஓடினேன். அப்போ நீ வேற எதுவும் பார்க்கல? வேற எதுவும் பார்க்கலையா? நீங்க என்ன கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ போ. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. உனக்கு ஒன்னும் புரிய வேணாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. ச்சே, இதுக்கு போய் தான் இத்தனை நாள் பயந்துட்டு இருக்குமா? ஹாய் மது. ஹாய் ஜீவா, வாட் அ சர்ப்ரைஸ். வாங்க, உங்களுக்கு தான் கால் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. நமக்குள்ள வேவ் லைன் செமையா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல மது, ஆனாலும் எனக்கும் மயிலுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி மாதிரி வராது மது. அது வேற லெவல். சரி, வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா? வேற யாரையுமே காணோம்? உள்ள இருக்காங்க ஜீவா. ஆஹா. இரு. அம்மா, அப்பா, இங்க வாங்க. அம்மா, வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஐயே, நான் ஒருத்த அது பெரிய மாப்பிள்ள நினைப்புல உங்களையும் அப்படியே கூப்பிட்டேன். ஓ, ஆனா அதுல ஒண்ணு தப்பு இல்லைங்களே. உறவு முறையில நீங்களும் எனக்கு மாப்பிள்ள தானேங்க வேணும், அப்படி நான் கூப்பிடல இல்லைங்க. மாமா, நீங்க என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட வேண்டாம், முதலாளின்னு கூப்பிட வேண்டாம், ஜீவான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன். அது எப்படி? முதலாளியே கூப்பிட்டு பழக்கமாயிருச்சுங்க, நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேங்க. சரி, ஓகே மாமா, உங்க இஷ்டம். என்ன குடிக்கிறீங்க தம்பி? அம்மா, ஜீவாக்கு காஃபி தாமா பிடிக்கும், நீ போய் கொண்டு வா. சரிம்மா. கண்ணு மது, அவருக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சா மட்டும் முக்கியம் இல்ல, அத அவருக்கு பிடிச்ச மாதிரி நீயே உன் கையால போட்டு கொண்டு வந்து கொடுத்தீன்னு வை, இன்னும் சந்தோஷமா குடிப்பார்ல. என்ன யோசிக்கிற? மாமா போகனே. ஓகேப்பா. இரு. வேண்டாம் மது, ப்ளீஸ். உன்னோட காஃபியை குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல, என்னை விட்டுறேன். நான் போய் போட்டு எடுத்து சரி. வரேன் தம்பி. முதலாளி வாங்க முதலாளி. வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, நான் இப்பதான் வந்தேன். ஓ, அப்படிங்களா? நல்லா சூடா கொண்டு வா. சரிங்க. நான் பாத்துக்கிறேன். மாமா, அப்புறம் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது கோபி உங்ககிட்ட சொல்றீங்களா? அது அன்னைக்கு ஊரை கூப்பிட்டு இவனை அவமானப்படுத்துறாங்களேன்னு இவனை காப்பாத்துறதுக்காக வேற மாதிரி பேசிட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்து நிதானமா யோசிச்சப்ப உங்க முடிவை ஏத்துக்கிறது சரின்னு தோணுச்சுங்க. அதான் அன்னைக்கே நான் இவங்கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டேன். நல்லது மாமா. சரி, இந்த விஷயத்த போன் பண்ணி மலர் வீட்டுல சொல்லிட்டீங்களா? கோபி சொல்லிருப்பான் முதலாளி. மாமா, கோபி சொன்னது இருக்கட்டும், மாப்பிள்ளையோட பெத்தவங்க பொண்ணோட வீட்டுல ஒரு மரியாதைக்கு சொல்லணுமா வேண்டாமா? நீங்க வந்து உத்தரவாதம் கொடுத்தாதானே அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க வயசுல பெரியவர், இதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. நானும் இததான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. இவர் என் பேச்சு காதுலயே வாங்கல, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தம்பி. முதலாளியே, எனக்கு இந்த சம்பிரதாயம் விஷயத்துல எல்லாம் அவ்வளவு பெருசா நம்பிக்கை ஒண்ணு இல்லைங்க. அதுவும் இல்லாம நான் தான் இவன் காதல வேற ஏத்துக்கிட்டேன். அதனால ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா குடிச்சிட்டு
நேர கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம்னு நினைச்சேங்க. மாமா, நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்களே தவிர அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலன்னு தானே அவங்க பயப்படுவாங்க. இங்க பாருங்க மாமா, நீங்க நிறைய குடுக்கல் வாங்கல் தொழில் பண்றீங்க. இவ்வளவு குடுக்கறேன் இவ்வளவு வாங்கிக்கிறேன்னு சொல்லி சும்மா வாய் வார்த்தையிலே பேசிட்டு விட்டுருவீங்களா என்ன? டாக்குமெண்ட்ல எழுதி கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்கல்ல? அதே மாதிரி பொண்ணு வீட்டுல கல்யாணத்தை பேசி கன்ஃபார்ம் பண்ணாதானே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்லைங்க முதலாளி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாதுங்க. அந்த கோமதி நம்ம கிட்ட கை கட்டி வேலை பாக்குதுங்க. நாம அதுகிட்ட எந்த அளவுக்கு இறங்கி போகணுங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. அதை விட்டு போட்டு என்ன நீ முழுசா நம்ப கோமத்தின்னு நான் என்ன அவகிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கணுங்கிறீங்களா? மாமா, நீங்களும் இங்க கூலி வேலைக்கு தானே வந்தீங்க? கோமதி ஆண்டியும் கூலி வேலைக்கு தான் வந்தாங்க. ஆனா அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. நீங்க மட்டும் எப்படி மாமா முதலாளி ஆயிட்டீங்க? சரிங்க முதலாளி, இந்த பேச்சை விட்டுருவோம், இல்லைன்னா வளர்ந்துகிட்டே போவோம். இப்ப என்ன, நாளைக்கு நான் கோமதியை வர சொல்லி இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் நான் சொல்லிடுறேன். போதுங்களா? என்னங்க நீங்க முறை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தி இங்க வர சொல்லக்கூடாதுங்க. நாம தான் அவங்க வீட்டுக்கு போகணும். பொண்ணுக்கு பூ வச்சு கல்யாணத்தை உறுதிப்படுத்தணும். நாள் குறிக்கிறதெல்லாம் அப்புறம் தாங்க. ஆரடி இங்க என்ன எல்லாம் முறையாம நடந்துகிட்டு இருக்குது. இவங்களுக்கு ஏதோ பெரியவங்க எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? சரி, இவங்களா பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இதுல நம்ம முறை வேண்டி கிடக்குது. மாமா, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஓபனா சொல்லிட வேண்டியதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க முதலாளி. அப்புறம் எதுக்கு மாமா இவ்வளவு தயங்குறீங்க? அந்தஸ்தை தூக்கி போட்டு அந்த வீட்டு பொண்ணை உங்க வீட்டு மருமகளாக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சம்பந்தியா அந்த வீட்டுல போய் நிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க முதலாளி. இங்க பாருங்க மாமா, நிஜமாவே உங்க மனசுல ஒண்ணு இல்ல அப்படின்னா நாளைக்கே போய் சம்பந்தத்தை பேசி முடிச்சிருங்க. முதலாளி, நாளைக்கு என்ன? ஆமா, ஒரு நல்ல நாள் பாக்குறது ஜோசியரை கேட்டு. மாமா, நானே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நாளைக்கு நல்ல நாள் தானா? நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. சரி, ஓகே மாமா, நீங்க அப்ப போயிட்டு வந்து எனக்கு என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் கிளம்புறேன். நல்லது, நான் வரேம்மா. வரேன் கோபி. வரேன் மது. இவர் எப்படி அங்க இழுத்துட்டு போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன் தம்பி. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரி அத்தை, நான் வரேன் மது. வரேன். வாங்க முதலாளி, வாங்க. முதலாளி, ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. ஏய், இதுல என்ன இருக்கு கோபி? இதுவும் என் கடமை தானே. மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க முதலாளி. ஓகே, வரேன். அம்மா, சொல்லுங்கப்பா. நான் எதை சொன்னாலும் நீ செய்வில்ல. என்னாச்சுப்பா? ஏன் இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் என்ன சொன்னாலும் உன் அப்பன் இந்த நாற்றாயம் சொல்றத நீ செய்வியா மாட்டியா? செய்வேன்பா. அப்ப முதல்ல உன் கொழுந்தன இன்னைக்கே புறப்பட்டு சென்னைக்கு வர சொல்லி சொல்லு. இன்னும் ஒரு நாள் கூட அவங்க தங்கியிருக்க கூடாதுமா. அவனை எப்படியாவது எந்த காரணமாவது சொல்லி
அங்க வரவழைச்சுக்க. அப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? ஜீவா அங்க வரத நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இப்ப அவனை விரட்டி அடிக்கணும்னு துடிக்கிறீங்க. அப்படி ஜீவா என்னப்பா பண்ணா? பெரிய இவன் மாதிரி என்ன அதிகாரம் பண்றாமா? அதை செய்ய இதை செய்யன்னு எனக்கு அவன் ஆர்டர் போடுறாமா? என் வயசுல பாதி கூட இருக்காதுமா அந்த சுண்டக்க பயலுக்கு. என் அனுபவத்தை பத்தி அவனுக்கு என்னமா தெரியும்? கேக்குறாமா? அத்தனை பேருக்கு முன்னாடி என்கிட்ட கேக்குறாமா? ஏண்டா நீ கூலி வேலைக்காகத்தானே இங்க வந்த? இன்னைக்கு நீ எப்படா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கேன்னு கேக்குறாமா? அவெல்லாம் எனக்கு பாடம் எடுக்கிறத நினைக்கும் போது உடம்புல ரத்தம் எல்லாம் கொதிக்குதுமா.